இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ரோமையர் 10 அதிகாரம் 13 இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மன்றாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர். மீட்பு அனைவருக்கும் திறந்த கதவாகும். மீட்பு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, யாராக இருந்தாலும், எந்த பாவத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரை மனதார அழைக்கும் எவரும் அவர் அளிக்கும் மீட்பில் பங்கு கொள்வர். ஆண்டவரை அழைப்பது என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உள்ளத்தில் இருந்து வரும் நம்பிக்கை. இன்றுமில் எத்தனை பேர் அவருடைய திருப்பெயரை புனிதமாக கடைபிடிக்கிறோம்? ஆண்டவருடைய திருப்பெயரிலே நம்பிக்கை கொள்கிறோம். 10 கட்டளைகளில் மிகவும் முக்கியமான கட்டளைகளில் ஒன்று இது. ஆண்டவருடைய பெயரை தூய்மையாக பயன்படுத்த வேண்டும் என்பது. ஆனால் நாங்கள் இன்று பொய்யானை செய்து கொண்டு தவறான விதத்தில் அவருடைய பெயரை பயன்படுத்துகிறோம். ஆண்டவரை தெரியாதோர் விளையாட்டாக வீழனமாக அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறோம். இப்படியாக செயற்படுகிற ஒவ்வொருவரும் பாவத்திற்கு ஆளாகிறோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய புனித நாமத்துக்கு அதீத வல்லமை உண்டு. அவருடைய பெயரினாலே கேட்கப்படும் ஒவ்வொரு வேண்டுதல்களுக்கும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். தீராத உடல் வியாதிகள், தாங்க முடியாத பிரச்சனைகள், சொல்ல முடியாத துயரங்கள், இப்படியாக ஒவ்வொரு விடயத்துக்காகவும் மனதார ஆண்டவரின் பெயரை உச்சரித்து அவருடைய நாமத்தினாலே விடுதலை வேணும் என்று கேட்டால் நிச்சயமாகவே நமக்கு அந்த விடுதலை கிடைக்கும். ஆண்டவரிடம் ஜெபம் செய்வோமா? தகப்பனே, உண்மையே நம்பி அழைக்கிறோம். என் பாவங்களை மன்னித்து உன் திருப்பெயரை புனிதமாக கடைபிடிக்க எமக்கு கற்றுக்கொடும். உம்முடைய கிருபையால் நிரப்ப பெற்று உம் மீட்பில் நானும் எனது குடும்பமும் என்னை சுற்றியுள்ளவர்களும் பங்கு கொள்ள எனக்கு உதவியருளும். என் நம்பிக்கையை உம்மில் நிலைநிறுத்தும் அருளை நிறைவாக பொழிந்தருளும். ஆமேன்.